வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அது சூடானதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து நல்லா வெடிச்சு அதோட கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்க. அப்போதான் அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து உங்கள் குழம்புல எல்லாத்துலேயும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தோட கலர் மாறிடுச்சு. அது வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 2 தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளியை லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காவும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம வந்து இந்த இறால் குழம்புல முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த இறால் குழம்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் வாசத்தோட அந்த இறால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வைக்கும்போது உங்கள் வீடே வந்து நல்லா கமகமன்னு மணக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் எல்லாம் வதங்கி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து வேகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதுலேயே எனக்கு வந்து தண்ணி போதுமான அளவு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம வந்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட வறுத்து அரைச்ச சீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம். குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் வந்து 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து அடி பிடிச்சிடாத மாதிரி சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களோட குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதில் வந்து உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தாட்டி இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இறாலை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ இறால் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. ஏன்னா இறாலில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்க்கும்போது நம்ம குழம்போட அளவு வந்து கொஞ்சம் மாறாது. இல்லாட்டி குழம்புல தண்ணி நிறைய வந்துடும். அப்போ உங்களோட அளவு வந்து மாறிடும். இப்போது இறாலெல்லாம் சேர்த்தாச்சு. இறாலெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இறால் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஓவர் குக் ஆகிட்டு இறால் வந்து ரப்பர் மாதிரி சவு சவுன்னு ஆகிடும். நல்லா இருக்காது. அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். எப்போதுமே மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறால் ஓரளவுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே சுருண்டு சுருண்டு வந்துருச்சு. ஸோ 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் வந்து இந்த மாதிரி மீடியமில் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே வந்து இறால் எல்லாம் நல்லா வெந்துடும். ஓரளவுக்கு இறால் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு வச்சுருங்க. அப்போ வந்து இந்த மாதிரி குழம்புல உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். அப்போ உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னுமே. சரி, அவ்வளோதான். நமக்கு கிராமத்து டேஸ்ட்டில் இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த இறால் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.